السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وافعلوا الخير لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: من حفر ماء لم يشرب منه كبد حري من جن ولا إنس ولا طائر إلا آجره الله يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 22வது சூராவின் 77வது திருவசனத்தில் சொல்வான்: வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நலவுகளை செய்யுங்கள், நல்ல காரியங்களை முன்னெடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகக்கூடும் என்பார். இறையருளால் நல்ல காரியங்கள், பொது சேவைகள் செய்வதில் இஸ்லாம் ஊக்கப்படுத்துவதோடு இவ்வுலகத்தில் நமக்கு அது நன்மையை தருவது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலேயும் அது நிச்சயம் நமக்கு நன்மையை தருகிறது என்று ஊக்கப்படுத்துவதன் மூலமாக அதிகமாக நல்லமல்கள் செய்கிற பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பொதுவாகவே நசீபாக்கி இருக்கிறார். குறிப்பாக கோடைக்காலம் துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் IMD-யினுடைய அறிக்கையின்படி வெப்ப அலைகள், ஹீட் வேவ் என்கிற வெப்ப அலைகள் மிக குறிப்பாக இந்த காலங்களில் அதிகமாக வீசக்கூடும் என்கிற தகவல்களும், அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதும், நம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதும், அத்தோடு நம்மை சார்ந்திருப்பவர்கள், நம் உடன் இருப்பவர்கள், நம்மை கடந்து செல்பவர்கள் என்று அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்குண்டு என்பதை நாம் உணர வேண்டும். இயல்பாக ஒரு இடத்தில் வெப்பம் அடிப்பதை விட சுமார் 4.5 டிகிரி செல்சியஸிலிருந்து 6.4 டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து சில நாட்கள் அதிக வெப்பம் நிலவும் பட்சத்தில் அதை ஹீட் வேவ் என்று, வெப்ப அலை என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடுகிறது. அதே சமயம்
6.4 டிகிரி செல்சியஸை விடவும் அதிகமான வெப்பநிலை தொடர்ந்து ஒரு இடத்தில் நிலவுமேயானால் அதை சிவியர் ஹாட் வேவ், தீவிர வெப்ப அலை என்று வானிலை ஆய்வு அளவீடு செய்கிறது. இந்த வெப்ப அலைகளின் மூலமாக, ஹீட் வேவின் மூலமாக தொடர்ந்து நம்மை பயமுறுத்துகிற வார்த்தை அப்படின்னு நினைக்க கூடாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சொல்லுவாங்க. மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த அளவு தொழுகைக்கும் மற்ற இபாதத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதில் கொஞ்சம் கூட குறையாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் இணைத்தே சொல்லும். இஸ்லாமிய ஷரீஅத்தின் அடிப்படையில் அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய நேரங்களில் தொழுகைகளை, லுஹருடைய அசருடைய தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கோ அல்லது அதிகமாக வெப்பங்கள் நிலவுகிற நேரத்தில் பிற்படுத்தி தொழுவதற்கோ மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்படியானால் அந்த நேரங்களில் நம்முடைய உடல் வாகுவை, நம்முடைய உடலை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்வதோடு அமல்களையும் செய்ய வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துவது மார்க்கம். வெறுமனே கண்மூடித்தனமான இபாதத்தை, கண்மூடித்தனமான பக்தியை இஸ்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. அதை தாண்டி, அதை மீறி ஒரு மனிதன் தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது. தன்னுடைய உயிரை விட்டு இறைவனை அடைவதென்பது கிடையாது. தான் வாழ்வதோடு இறை சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தோடு இறை சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக மிக உன்னிப்பாக, கருத்தாக இருக்கிறது. எனவேதான் இது மாதிரியான சூழ்நிலைகளில், இது மாதிரியான நேரங்களில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பேணுவது மிக மிக அவசியமான ஒன்று. அதுவும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படுகிற இந்த நேரத்தில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதோடு நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு இருக்கிறது. இந்த ஹீட் வேவ் என்பதன் மூலமாக, இந்த வெப்ப அலை ஒரு மனிதனை சாதாரணமா இப்போ இந்த ரீல்ஸ்ல எல்லாம் காட்டுவதை போல சூரியன் ஸ்ட்ரா போட்டு நம்முடைய உடம்பிலிருந்து நம்முடைய நீர்ச்சத்தை உறிஞ்சுவது போல கிட்டத்தட்ட அப்படித்தான் நம்முடைய நீர்ச்சத்தை இழக்குகிற சூழல், டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து வேகமாக குறைந்து, சாதாரணமாக இல்லாமல் ஒரு சில நொடி பொழுதில் நம்முடைய உடலில் உள்ள நீர்ச்சத்தை சூரியன் உறிஞ்சுகிற நிலை, வெப்பம் அனுபவிக்கிற நிலை இந்த காலகட்டங்களில் ஏற்படுகிறது. அப்படி நீர்ச்சத்து வேகமாக குறைகிற போது ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பத்தின் மூலமாக, வெப்ப அலைகளின் மூலமாக ஏற்படுகிற மயக்கம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். இந்த மயக்கம் ஒரு மனிதனை மரணம் வரை கொண்டு செல்கிறது என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்பது, இந்த வெப்ப அலையின் மூலமாக ஏற்படுகிற இந்த மயக்கம் ஒரு மனிதனை மரணம் வரை கொண்டு சென்று விடும் என்பது கண்டிப்பாக, அவசியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எனவே இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக மருத்துவர்களும் வானிலை ஆய்வு மையமும் அரசாங்கமும் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. எப்போதும் போல் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அதிகமாக தண்ணீர் எடுத்துக் கொள்வது, அடிக்கடி தண்ணீர் குடிக்கக்கூடிய, அதிகமா தண்ணீர் குடிப்பதல்ல, அடிக்கடி தண்ணீர் குடிப்பது. அதிகமா குடிக்கிறதுனா ஒரே நேரத்துல பல லிட்டர் மொத்தமா உள்ள கொட்டுறது, அது கூட கொஞ்சம் குபுகுபுன்னு வந்துடும், கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா மோசுன்னு வரும், இழப்பு வர்ற மாதிரி வந்துடும். அப்படியா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து தண்ணீரை எடுத்துக்கொள்கிற பழக்கம் இருக்க வேண்டும். அதிகமாக மதிய வேளைகளில் 12 to 3 என்கிற அந்த காலத்தை நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். நல்லதா போச்சு, 1:30 மணிக்கு தான் துகர் தொழுக, அதனால வீட்டிலே தொழுதுட்டு உட்கார்ந்துலாம் நினைக்க கூடாது. நீண்ட நேரம் தொடர்ந்து பிரயாணப்படுவதை தடுக்கணும். பக்கத்துல உள்ள பள்ளிவாசல்ல போய் தொழுகணும். ஆமா, 1:30 மணிக்கு தொழுக வெளியில போறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் வராது, அதனால் நம்முடைய உடல் பாதிக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுக்கிற பவர் லுஹர் தொழுகைக்கு இருக்கு. அதனால அந்த நம்பிக்கை இருக்கணும். பக்கத்துல போய் தொழுவ போறதுனால கண்டதுக்கெல்லாம் வெளியில போய் சுத்துவோம், எதுக்கெல்லாமோ வெளியில போவோம். ஆனா மதியம் லுஹர் தொழுகலாம் வேணாம், தேவையில்லை, அதெல்லாம் அப்புறமா தொழுதுக்கலாம், லேட்டா தொழுகலாம், அசரோட சேர்ந்து தொழுகலாம், மார்க் அனுமதிக்குது என்று நினைச்சிடக்கூடாது. ரொம்ப அவசியமான நேரங்கள். இப்ப அந்த அவசியம் நமக்கு இல்லாதான் பாதுகாக்கட்டும். அதிகமாக இந்த நேரங்களில் வெளியே செல்வது, குறிப்பாக
பிள்ளைகள் கோடை விடுமுறையில் இருக்கிறதுனால வெளியில போய் விளையாடுவாங்க. சாதாரணமாக விளையாட்டுல இந்த நேரங்களில் வெளியில செல்வதையோ, வெளியில் போய் ஆட்டம் போடுறதையோ அல்ல சைக்கிள் ஓட்டுறதையோ பிள்ளைகளுக்கு தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். அதிகமாக நீர்மோர், பழச்சாறு, ஜூஸ் இதெல்லாம் குடிக்க சொல்லுது. ஆனா நல்லா ஐஸ் போட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அப்புறம் சளி வச்சு ஜுரம் வச்சு கஷ்டப்படக்கூடாது. ஐஸை குறைச்சி பழச்சாரோ அல்லது நீர்மோரோ சாப்பிடணும். இவைகள் எல்லாமே யாரோ ஒருவர் சொல்லுகிற ஏதோ ஒன்று நினைக்க கூடாது. நம்மளை பயங்காட்டுறாங்க, நம்மளை பயமுறுத்துறாங்க, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இல்லை இவ்வளவு நாளா வாழலையா, அப்படித்தான் இப்போ அப்படித்தான் வாழ்றோம், அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்தை நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. நான் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பேர் இருக்கு, நீங்க என்ன பார்க்கறதுக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான். அது மாதிரி இது மாதிரி சில பெயர்கள் வேண்டுமானா புதுசா இருக்கலாமே தவிர, ஆனால் இந்த நிலைகள் யதார்த்தமானது, உண்மையானது, நடைபெறக்கூடியது, நடந்து கொண்டிருக்கக்கூடியது. நாமளே அந்த கஷ்டத்தை, அந்த சிரமத்தை நாம உணர்றோம். சாதாரணமா வெளியில போற மாதிரி இந்த காலகட்டத்துல வெளியில போறது இல்லை. அதையும் தாண்டி இந்த நேரங்களில் வெளியில் செல்வது அதிகமான தளர்வை, சோர்வை நமக்கு உண்டாக்குகிறது, ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம உணர்றோம். இப்ப நம்மை பாதுகாப்பதோடு, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதோடு, அண்டை வீட்டார்கள், பக்கத்துல உள்ளவங்க, நம்மை சார்ந்தவர்களை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். அதுல மிக அத்தியாவசியமாக எப்படி நாம் அடிக்கடி தண்ணீர் எடுத்துக்கணும், அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும், அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும், அது நம்மளை பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல பிறருக்கு தண்ணீர் புகட்டுவது. ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹஜ்ஜில சுகியல் ஹாஜ் என்கிற ஒரு தனி பாடம் ஹதீஸுடைய கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுதல், அதற்குண்டான சிறப்பு என்ன? சாப்பாடு போடுறது இல்லை, பண்ணு கொடுக்கறது இல்லை, பிரெட் கொடுக்கறது இல்லை, தண்ணீர் புகட்டுதல். நீர் சாதாரணமா ஜூஸ் கொடுக்கறது, மோர் அதெல்லாம் இல்லை, தண்ணி கொடுக்கறதுக்கு தனி சிறப்பை ஹதீஸனுடைய கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக சுகியல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதை பற்றி பலவாரியான ஹதீஸ்கள் அதனுடைய பெருமைகளை பேசுகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாம் செய்கிற தான தர்மங்களில், சதக்காக்களில் உயர்தரமான சதக்கா, உயர்தரமான தர்மம் தண்ணீர். அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர், நீர். சொர்க்கம்னு சொல்றோம், சொர்க்கத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 47வது சூராவின் 15வது ஆயத்தில் சொல்கிறார், மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன். இரையச்சம் உடையக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த சொர்க்கமாகிறது. அந்த சொர்க்கத்தில் என்ன இருக்கு என்று அல்லாஹ் சொல்ல வருகிற போது முதலில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை சொர்க்கத்துல என்ன இருக்குன்னு சொல்றான். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். கலங்காத, கலக்கம் ஏற்படாத, சுத்தமான, பரிசுத்தமான நீர் ஓடைகள் சொர்க்கத்தில் உண்டு. தண்ணி சொர்க்கத்துல என்ன இருக்கு? தண்ணி இருக்கிறது, நீர் ஓடைகள் இருக்கிறது. அதத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய சந்தோஷங்களில், சொர்க்கத்தினுடைய பிரத்யேகமான விஷயங்களில் முன்னாடி முதலாக சொல்லக்கூடியது ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன். தொடர்ந்து சொல்றான், பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தியாவசியமான விஷயமாக சொர்க்கத்திலேயே அல்லாஹ் சொல்கிற வார்த்தை மின் மாஇன் கைரி ஆசின், கலங்கள் அல்லாத தெளிவான சுத்தமான குடிநீர், நீர் அங்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன வார்த்தை, யா முஹம்மத் அக்ரி உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம். உங்களுடைய உம்மத்துக்கு, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். வ அக்பிருஹும் அன்னல் ஜன்னத தய்யிபத்து துர்பா அதுபத்துல் மா. அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காக அமல் செய்ய சொல்லுங்க, அதை ஆசைப்பட சொல்லுங்கள். இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? தய்யிபத்து துர்பா, அதனுடைய மண் பரிசுத்தமானது, அழுக்கில்லாத சுத்தமான மண். அதுபத்துல் மா, மிக டேஸ்டான தண்ணீர் உடையது.
நல்ல மண்ணு, பரிசுத்தமான இடம், சுத்தமான இடம், அதே போல நல்ல அதுபத்துல் மா, பரிசுத்தமான டேஸ்டான தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்று கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மேராஜுடைய ஹதீஸில் நமக்கு சொல்கிறது. ஹவுலுல் கௌசர் என்கிற தடாகம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்படும். மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகளுக்கு ஹவுலுல் கௌசர் என்கிற அந்த தடாகத்தில் இருந்து தன்னுடைய திருக்கரத்தால் சொர்க்கவாதிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுப்பாங்க. அதை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாஉஹு அபியது மினல் லபன், அதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையானது. வரீஹுஹு அத்யபு மினல் மிஸ்க், அதனுடைய வாடை கஸ்தூரியை விட சிறப்பானது. வகீஸானுஹு கனுஜூமிஸ் ஸமா, அதை குடிக்கக்கூடிய குவளைகள், பாத்திரங்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை விட அதிகமானது, ஜாஸ்தியா இருக்கும். மன் ஷரிப மின்ஹா ஃபலா யதுமு அபதா, யார் அந்த ஹவுலுல் கௌசர் என்கிற தடாகத்தில் இருந்து தண்ணீர் குடிப்பாங்களோ அதுக்கு பிறகு அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நீர் ஹவுலுல் கௌசர் என்கிற அந்த தடாகத்தில் உண்டு. அதை என் கரங்களால் நான் என்னுடைய உம்மத்துக்கு தருவேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் கூட நாம் அதிகம் எதிர்பார்க்கிற ஒன்று, நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒன்று நீர்நிலைகள், தண்ணீர், நீரினுடைய அவசியம் என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு அதிகமாக உணர்த்தும். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்பார்கள், ஐயு சதகத்தி அஜபு இலைக், யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகம் நன்மைகளை பெற்று தருகிற சதகா, தான தர்மம் எது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்மா, தண்ணீர். இன்னொரு ரிவாயத்தில் இதே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி துவஃபியது வலம் தூசி அஃப யன்ஃபஉஹா அன் தஸத்தக அலைஹா. முதல்ல கேட்டது தனக்காக, நான் ஏதாவது சதகா செய்யணும்னு நினைக்கிறேன், எந்த சதகா, எந்த தர்மம் சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிறருக்கு தண்ணீர் கொடு, அது சிறந்த சதகா அப்படின்னு சஅத் இப்னு உபாதாவுக்கு சொன்னாங்க. அடுத்த ஹதீஸ்ல சஅத் இப்னு உபாதா அவர்கள் கேட்கிறாங்க, என்னுடைய தாய் வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ப இல்ல, அவர்கள் எதுவும் எனக்கு வசியத் செய்யல, மௌத்தாவதுக்கு முன்னாடி என் பேர்ல அதை செய்ய இதை செய்ய அப்படின்லாம் எந்த வசியத்தும் எனக்கு செய்யல, சொல்லல. இப்ப நான் ஏதாவது தான தர்மங்கள் செய்தால் அது அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்குமா என்று சஅத் இப்னு உபாதா கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால நஅம், தாராளமா பிரயோஜனம் கொடுக்கும். அதோட நிக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றை சேர்த்து சொன்னார்கள், வ அலைக பில் மா, அப்படி நீ உங்க அம்மாவுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா பிறருக்கு தண்ணி கொடு, அடுத்தவங்களுக்கு, தாகித்தவர்களுக்கு, தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணி கொடு என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த புதிது, ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்ப காலகட்டம். ஒரு யூதனுக்கு சொந்தமான ஒரு பெரும் கிணறு மதீனாவில் இருந்தது. பிர் ரூமா என்ற அந்த கிணறுக்கு பேர். அந்த ரூமா என்கிற கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. முஸ்லிம்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டா, குடிக்கிற தண்ணீர் தேவைப்பட்டா அந்த கிணத்திலிருந்து அவங்க தண்ணி எடுத்துக்கணும். ஒரு தோல்பை, அவங்க சாதாரணமா தோல்பை வச்சிருப்பாங்க, வாளி மாதிரி, பக்கெட் மாதிரி. ஒரு தோல்பை ஒரு திர்ஹம் கொடுத்து ஒரு தோல்பை கொண்டான தண்ணி வாங்கி குடிக்கணும் முஸ்லிம்கள். இப்படி முஸ்லிம்கள் குடித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனா ஃபஷுக்க அலைஹில் முஸ்லிம், ஃபஷுக்க தாலிக அலல் முஸ்லிமீன், இது முஸ்லிம்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளவு காசு கொடுத்து எல்லோராலையும் தண்ணி வாங்கி குடிக்க முடியல, சிரமமா இருந்தது. அப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மை யஷ்தரி ரூமா ஃபயஜஅலு தல்வஹு ஃபீஹா கதிலாஇல் முஸ்லிமீன் பிகைரின் லஹு மின்ஹா ஃபில் ஜன்னah. யார் இந்த பிர் ரூமாவை இந்த யூதனிடமிருந்து விலைக்கு வாங்கி அத தனக்கு மட்டும் உபயோகப்படக்கூடிய கிணறாக வைத்துக் கொள்ளாமல் பொதுமக்களுக்கு உண்டான, மற்றவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கிணற்றை பொது உடைமை ஆக்குவாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
இதை விட சிறந்ததை இன்னும் சொல்றாங்க, ஒவ்வொரு பக்கெட் தண்ணி ஒவ்வொரு முஸ்லிம்கள் எடுக்கும் போதும் அதை விட உயர்ந்ததை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தில் தருவான் என்பதற்கு நான் சாட்சி சொல்றேன், அதுக்கு நான் காரணமா இருப்பேன். யார் இதை வாங்கி தர்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க. ஃபஷ்தரஹா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மதீனாவில் உள்ள பெரு ரூமா என்று சொல்லி ஏற்கனவே முஸ்லிம்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்த அந்த தண்ணியை மொத்த அமௌண்ட்டையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு பிறகு அந்த கிணற்றை பொதுமக்களுக்காக வக்ஃப் செஞ்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு சரித்திரம் சொல்கிறது, ஒரு நாள் கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிணற்றுக்கு வரும்போது இது ஏன் கிணறுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆளா போய் தண்ணி எடுத்ததில்லை. எல்லாரும் கியூல நின்று தண்ணி எடுத்தா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தவர்களோ மற்றவர்களை போல கியூல அவங்களும் நின்று அதை பயன்படுத்தினார்களே தவிர வக்ஃப் செஞ்ச பிறகு இது எனக்கு சொந்தமானது என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்தம் கொண்டாடவே இல்லை. மற்றவர்களை போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கியூல நின்றுதான் அதிலிருந்து தண்ணீர் பெற்றார்கள். இதுதான் வக்ஃபினுடைய மிக முக்கியமான ஒன்றாக கூறப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்தில் அந்த நீரை பெற்ற அந்த கிணற்றை பெற்ற பாக்கியவானாக மாறினார்கள் என்று அது சொல்லும். இப்படி தண்ணி கொடுக்கிறது, ஜூஸ் அது இதெல்லாம் ரெண்டாவது. தண்ணி சாதாரணமாக நீர் புகட்டுவது, தண்ணீர் கொடுக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தண்ணி எப்பவுமே நம்ம தண்ணியை கையில தூக்கிட்டு போறது இல்லை. இப்ப நம்ம சாதாரணமாக எவ்வளோ பஜாரை சுற்றி இருக்கிறோம், அதிகமா நம்ம கடை வச்சிருக்கிறோம். நம்முடைய கடைகளுக்கு ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் இருக்காங்க, ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க. அவங்க வரும்போதே எல்லாரும் தண்ணி எல்லாம் தூக்கிட்டுலாம் வர்றதில்லை. வந்த உடனே தாகம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஏன் அவ்வளவு தூரம்? நம்ம கடையில வேலை செய்யற வேலைக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. சில முதலாளிங்க ஒரு கேன் தண்ணி ஏன் சார்பா எப்பவும், அதுக்கு மேலலாம் நீங்க எப்படின்னா உங்க சார்பா நான் எழுதிடுவேன். சில முதலாளிங்க தண்ணிக்கு காசு, ஒரு கேன் ஏன் சார்பா நீங்க குடிச்சிக்கலாம் எவ்வளவு வேணாலும் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேல தொழிலாளர்களும் யோசிக்கணும், குடிக்கிறதுக்குன்னு வச்ச தண்ணியை குடிக்கணுமே தவிர கை கழுவக்கூடாது, சாப்பிட்டுட்டு டிஃபன் கழுவக்கூடாது. அப்படி டிஃபன் கழுவும் போது சீக்கிரமா காலியாகுது. காலியாகும் போது ஓனர் கோவப்படுறாரு. ஓனர் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒன்னு அல்ல 9 கேன் காலி ஆனாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு கேனும் என் காசுல இருந்து தான் நான் தருவேன், அத்துணைக்கும் உண்டான நன்மையை மறுமையில நான் வழங்க போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ், ஒருவர் மற்றவருக்காக மன் ஹஃபர மாஅன், தண்ணீருக்காக ஒரு கிணற்றை தோண்டினால் இருக்கு. இப்ப நம்ம கிணறுலாம் தோண்ட வேணாம், ஒரு கேன் வாங்கி வச்சான்னு வச்சுக்குவோம், ஒரு கேன் தண்ணி வாங்கி வைக்கிறோம். லம் யஷ்ரப் மின்ஹு கபிதுன் ஜரியுன் மின் ஜின்னின் வலா இன்சின் வலா தாயிரின். ஆனா அந்த தண்ணிய ஜின்னோ அல்லது மனிதர்களோ அல்லது பறவைகளோ எதுவுமே குடிக்கல. ஆனா நாம நல்ல எண்ணத்தோட அடுத்தவங்களுக்குன்னு சொல்லிதான் வாங்கி வச்சோம். ஆனா அது காலியே ஆகல, அப்படியே இருக்கு. என்றாலும் இல்லா ஆஜரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சோம்ல, அதுக்காக அதுக்குண்டான கூலியை மறுமையில் தருவான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அவ்வளவு நன்மை, அவ்வளவு முக்கியத்துவம் தண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கு, மற்றவைகளை தவிர்த்து தண்ணி கொடுக்கறதுக்கு. நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயம்தான், ஒரு பெச்சார பெண்மணி தாகித்திருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததனால அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொண்டான், சொர்க்கவாதியாக மாற்றினான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பெரும் பாவிதான், ஆனா அந்த சின்ன விஷயம் அவர்களை மாற்றியது. இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு. இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருத்தர் வர்றார், வந்து சொல்றார், எனக்கு 7 வருட காலமாக கால்வலி இருக்கு, முட்டு வலி, கிட்டத்தட்ட பல பேருக்கு இருக்கிற வலி. 7 வருஷமா முட்டு வலி இருக்கு. நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, போடாத மருந்து இல்லை, எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டேன், எவ்வளோ மருந்து சாப்பிட்டேன், ஆனா என்னுடைய முட்டு வலி போகவே இல்லை என்று இப்னுல் முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்களாம், இதுஹப் ஃபன்துர் மௌதிஅன் யஹ்தாஜு நாசு இலல் மா ஃபஹ்ஃபுர் ஹுனாக பிஹ்ரா. நீ ஒரு இடத்தை செலக்ட் பண்ணு, எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்னா
அந்த இடத்துல மக்கள் தண்ணிக்காக சிரமப்படுறவங்களா இருக்கணும், கஷ்டப்படுறவங்களா இருக்கணும். அவங்களுடைய தண்ணீர் தேவையை நிறைவேற்றும் விதத்துல நீ அந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டி கொடுத்துரு அவங்களுக்கு, அவங்க அதுல இருந்து தண்ணி குடிக்கட்டும். வைன்னி அர்ஜு அன் தத்பஅ ஹுனாக ஐனுன் வயும்சிக் அன் கத்தமு. அந்த நீர், அந்த கிணற்றிலிருந்து அவங்க எவ்வளவு நீர் எடுத்து யூஸ் பண்றாங்களோ நிச்சயமாக அது உன்னுடைய முட்டு வலியை போக்கும். எது முட்டி வலிக்கு மருந்து சொல்ல சொன்னா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொன்னாங்களா, நீ போய் தண்ணி கொடு மற்றவங்களுக்கு, அது உன்னுடைய முட்டி வலியை போக்கும் என்று சொன்னாங்க. அவரும் போனாரு, ஒரு கிணத்தை வெட்டினாரு, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா தண்ணி கொடுத்தார், அவருடைய நோய் ஷிஃபாவானது என்று பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. நாமளே உணர்ந்திருப்போம் பல சந்தர்ப்பங்களில், பல நேரங்களில் நமக்கு வருகிற சிரமங்கள், நமக்கு வருகிற கஷ்டங்கள், நமக்குண்டான நோய் நொடிகள் பலதும் அடுத்தவர்களுக்கு செய்கிற தான தர்மத்தின் மூலமாக, தர்மங்களின் மூலமாக நாம் அதிலிருந்து ஷிஃபாவை பெற்றிருப்போம், குணத்தை பெற்றிருப்போம். அதில் உயர்தரமானது நீர், தண்ணீர். அதிகமாக இந்த காலகட்டங்களில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதோடு நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்மை நாடி வருபவர்கள் அனைவர்களையும் குறிப்பாக தாகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம கொண்டு. எங்கேயாவது ஸ்பீடா போய்கிட்டு இருப்போம், ஒரு வேலைக்காக போய்கிட்டு இருப்போம், யாராவது ஒருத்தர் திடீர்னு மயக்கமாயி கீழே விழுந்துட்டாரு என்கிற பார்த்தா நம்ம பாட்டுல போய்கிட்டு இருக்க கூடாது. அது உடனே செல்போன் எடுத்து உடனே போட்டு ஐயோ இந்த இடத்துல ஒருத்தர் மயக்கமாயி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய வேலை அதனால கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம போற வேலை அதனால நின்று போயிட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நாம நின்று அவருக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி அவருக்குண்டான தண்ணி எல்லாம் கொடுத்து அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு போனா இன்ஷா அல்லாஹ் என்ன தேவைக்கு போனோமோ அதை விட அதிக தேவைகளை இந்த ஒரே ஒரு காரணத்தினால அல்லாஹ் நமக்கு அதை மாற்றி தருவான் என்கிற நம்பிக்கை வேணும், என்கிற ஈமான் வேணும். அந்த ஈமான் நிச்சயம் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வாழ வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுமையான வெயிலில் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் உலக மக்களையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. இக்காலகட்டத்தில் அதிகமாக மக்களுக்கு எது தேவையோ அதை தர்மம் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.